நான் உங்கள் பாலா. வெல்கம் டு சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ. இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் ஒரு பெருமாள் கோயில் தான். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் ஆதனூர் என்ற கிராமம் தான். இந்த பெயர் கேள்விப்பட்டதே இல்லை என்பவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், யூடியூப் சேனலிலே வரலாற்றிலே முதன்முறையாக நான் இந்த கோயிலை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த கோயில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நெய்வானை என்று பாடல்பட்ட சிவஸ்தலத்துக்கு மிக அருகில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நம்ம கோயிலோட தலத்தேற்றத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் பாருங்க, பச்சை பசேல் அருமையா இருக்கு இந்த கோயில். இந்த கோயிலின் மூலவர் பெயர் அழகிரி வெங்கடேச பெருமாள், அம்பாள் பெயர் தாயாரம்மாள், தலத்தீர்த்தம் பெண்ணையாறு மற்றும் குளம். நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இதன் நுழைவாயில். வாங்க பாருங்க, சிற்ப வேலைப்பாடு எவ்வளவு சூப்பரா இருக்கு. நுழைவாயிலே ஆஞ்சநேயர் தென்படுகிறார். இந்த கோயில் என்னுடைய கணிப்புப்படி சுமார் 1000 வருடம் பழமையானதாக இருக்கக்கூடும். ஏனென்றால் சோழர் மற்றும் பல்லவர் கால சிற்பங்கள் தென்படுகின்றன. சரி வாங்க, நம்ம அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இங்க அம்பாள் சன்னதி பார்த்துட்டு தான் போகணுன்றது ஐதீகம். நம்ம அம்பாள் சன்னதி பிரகாரத்துக்கு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அம்பாளத்தை தரிசிப்போம். நல்ல சிதையாம அழகான கோயிலா இருக்குது. இந்த கோயில் நுழையும் போதும் சரி, கிளம்பும் போதும் சரி, என்னை ஆசீர்வதிக்கும்படி வானம் லேக தூரி கொண்டு இருந்தது. இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது தாயார் அம்பாளுடைய விமானம். நம்ம பிரகாரத்தை சுத்தி வந்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா தாயார் அம்பாள் அழகா இருக்காங்க பாருங்க. இவரை வணங்கினாலே செல்வம் சேரும், சுபிட்சம் பொருகும் என்பது ஐதீகம். இது சரபேஸ்வரர். இந்த சிற்பம்லாம் பாருங்க எவ்வளவு தெளிவா அழகா இருக்குன்னோ. இது அதிகமான டூரிஸ்ட் இங்க வரதில்ல, தெரியாது நிறைய பேருக்கு இந்த கோயில் இங்க இருக்கிறதுன்னு. ஆனா கோயில் அமைப்பும் சரி, சிற்பமும் நல்லா இருக்கு. இது வைகுண்ட வாசல், அதாவது சொர்க்க வாசல் திறக்கிறது. இந்த சிற்பத்தெல்லாம் பாருங்க, வித்தியாசமா இருக்கு பாருங்க, தூண்கள்லாம். சரி வாங்க, நம்ம மூலவர் சன்னதி கிட்ட வந்துட்டோம். இங்க கல்வெட்டுலாம் நிறைய இருக்கு. இங்க மூலவர் பெயர் அழகிரி வெங்கடேச பெருமாள். இவரை பத்தி ஒரு வரலாறு உண்டு. ஒரு முறை பிருகு முனிவர் சத்தியலோகத்தில் பிரம்மாவை சந்திக்க சென்றார். அவர் சரஸ்வதி தேவியுடன் பேசிக்கொண்டிருக்க இவரை வருவதை கவனிக்கவில்லை. முனிவர் கோபமுற்று, உனக்கு பூலோகத்தில் எங்கும் கோயில்கள் இல்லாமல் போகட்டும் என்ற சாபமிட்டு பின்பு சிவலோகம், அதாவது கைலாயகம் சென்று சிவனை சந்திக்க சென்றபோது சிவனும் பார்வதியுடன் பேசிக்கொண்டிருக்க அவர் வருவதை கவனிக்கவில்லை. மேலும் கோபமுற்ற சிவனும், நாங்கள் தனிமையில் இருக்கும்போது இப்படி வந்தது நியாயமா என்று கேட்க, முனிவர் கோபமுற்று, உனக்கு பூலோகத்தில் மனிதர்கள் உருவமின்றி லிங்கமாக வழிபடுவார்கள் என்று மற்றும் ஒரு சாபம் விட்டுவிட்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமணி, அதாவது வெங்கடேச பெருமாளை சந்திக்க சென்ற போது அவரும் லட்சுமி தேவியுடன் பேசிக்கொண்டிருக்க கோபத்தின் உச்சிக்க சென்ற முனிவர் பெருமாளை எட்டி உதைக்க, பெருமாளும் சற்றும் கோபப்படாமல் எந்தவித கோபம் இல்லாமல் முனிவரின் பாதத்தை தொட்டு வணங்க, முனிவர் கோபம் வடிந்து தனது செயலுக்கு வருந்தி, எனது யாகத்தின் அனைத்து பலன்களும் உமக்கு அளிக்கிறேன் என்று வரத்தை அருளினார். அவ்வளவு சாந்தமானவர் இந்த வெங்கடேச பெருமாள். அதுவும் இங்கு எழுந்து இருக்கும் வெங்கடேச அழகிரியாக, அதாவது அழகின் சுரூபமாக காட்சியளிக்கிறார். அதை காண கண் கூடி வேண்டும். நம்ம பிரகாரத்துக்கு வந்துட்டோம். சேஷ பாலகர் இவரு. துர்க்கையம்மன். பிரகாரம் நல்லா அழகா இருக்கு பாருங்க. வானம் தூரிக்கிட்டு இருக்கு, நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரியே. இந்த கோயில மட்டும் ஒரு சிறப்பு உள்ளது. பணம், பதவி, செல்வாக்கு இவற்றால் உங்களை விட அதிக வலிமை படைத்தோர் உங்கள் மீது வீண்பழி சுமத்தினால் கவலைப்படாதீர்கள். அவர்களை பெருமாள் பார்த்துக் கொள்வார் என்று விட்டுவிடுங்கள். இதைத்தான் பத்து புராணம் கூறுகிறது.
அதாவது போகட்டும் பரந்தாமணிக்கு, போகட்டும் பரந்தாமணிக்கு, போகட்டும் பரந்தாமணிக்கு என்று வானத்தை நோக்கி 3 முறை கூறுங்கள். உங்களுக்காக அந்த பரந்தாமன் பறந்து வருவான். வந்த வீண் பழியெல்லாம் போன வழி தெரியாமல் ஓடிவிடும். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த வெங்கடேச பெருமாள் கோயில். இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த கோயில் வந்து சென்னையிலேருந்து சுமார் 216 கிலோமீட்டர் தொலைவிலும், கள்ளக்குறிச்சியிலிருந்து 43 கிலோமீட்டர் தொலைவிலும், எலவனாசர் கோட்டையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. நிறைய பேருந்துகள் எலவனாசர் கோட்டை மற்றும் உளுந்தூர்பேட்டையில் இயக்கப்படுகின்றன. நெய்வானைக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தான் இந்த கோயில். ஜிபிஎஸ் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அவசியம் ஒரு முறை வந்து இந்த பெருமாளின் அனுக்கிரகம் பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் விடுபட்ட தகவல் தங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களை பகிருங்கள், லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கத்தை வழங்குங்கள். மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓ நமோ நாராயணாய.